மெயினா அன்னைக்கு நம்ம சீனியர் ராஜுவும் பாம்புவும் பொண்ணுங்க முன்னாடி நம்ம ரேக் பண்ணி அவமானப்படுத்துறாங்கல்ல, அவங்கள இன்னைக்கு ரஞ்சித்தை வச்சு என்ன பாடுபடுத்துறோம் பாரு. டேய், ரஞ்சித் இன்னைக்கு காலேஜுக்கு வருவானா மாட்டானே தெரியாது, அதுக்குள்ள ஏன்டா கற்பனை பண்ணிக்கிறீங்க? டோர் க்ளோஸ் ஆகிக்குது, வெளில போல. அப்பாடா, நான் சொன்னது பொய்யாயிருமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ரஞ்சித் என் மனதுக்கு விட்டான்டா. என்னடா பண்றது? டேய், அவன் கால் பண்றான். சாரா, பேலன்ஸ் இல்லடா. போடா, நிஜம் உன் போனும் பத்து, நீ கால் பண்ணுறது. என்னடா, என்ன விஷயம் சொல்லு. எங்கடா இருக்க? நான் எங்க இருந்தா உனக்கு என்னடா? இல்லடா, நாங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்துட்டோம், வாடா இங்க. ஆமா, எல்லாம் ராஜா வீட்டு வாரிசுக, கூப்பிட்டுதான் வரணும். வெட்டி பசங்க தானேங்க, நீங்க வர. டேய், எதுக்கிட்ட கூப்பிட்டீங்க? நீங்க காலேஜ் போறதுன்னா போங்கடா, என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்லடா, இன்னையோட காலேஜுக்கு லீவ் போட்டுன்னா அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்களாமா. நீ வேற அடிக்கடி காலேஜுக்கு லீவ் போட்டே இருக்க. அதான் உன் கிளாஸ்மேட் சந்தியா எனக்கு கால் பண்ணி சொன்னான். சந்தியாவே கால் பண்ணலாம், அவன் ஏன் எனக்கு கால் பண்ணல? நேற்று உனக்கு ட்ரை பண்ணலாமா, சுவிட்ச் ஆஃப்னு வச்சாமா. ஸோ சரிடா கேசவா. டேய், இவனுங்களும் ஆரம்பிச்சிட்டானுங்களா? நீதான் இப்படி பண்றேன்னு பார்த்தா அவங்களும் அப்படி பண்றாங்களாடா. கொஞ்சமா அறிவு இருக்காடா, அவங்ககிட்ட பவர் வாங்கிட்டு அவன் மேலேயே ஃபைல் பண்றேன். கொஞ்சம் தள்ளி உட்கார்றான்.
பாரு இங்க உட்காந்துருக்கேன் பாரு. டேய் இவன் என்னடா என்ன மாதிரியே இருக்கா? டேய் இன்னும் தானே திருட்டு இருக்கிறான். டேய் டேய் இல்லடா டேய். இல்லடா டேய். என்னடா ஆச்சு? அந்த நாய் மாட்டி போயிட்டான்டா. அவன் மட்டும் கையில் கிடைக்கட்டும். என்னடா பண்ணவங்க? அவன் ஒன்றும் பண்ணலடா. அதுக்குள்ள அவன் மறைச்சு போயிட்டான்டா. என்ன மறைச்சிட்டானா? ஆமா. இப்ப என்னடா பண்ணலான்னு இருக்க? என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலடா. சரி நான் வேணா போய் பார்த்துட்டு இருக்கீங்களா? நீ போயிட்டு வாடா. சுரேஷ் நீயும் போடா. ஒன்னும் கவலைப்படாதடா, எல்லாம் சரியாயிரும். டேய் உண்மையை தான்டா சொல்றேன். உன் உடம்பு மாறக்கு வலி இருக்குடா. டேய் போடா. நான் உனக்கு போய் சொல்லடா. இப்ப உங்க வீட்டுக்கு போய் உங்க அம்மாவிட்ட நான் தான் மருதாச்சலம் சொன்னா அவங்க நம்புவாங்களா? சரி அவங்கள விடு. வாள்கிட்ட போய் நான் தான் மருதாச்சலம் சொன்னா செருப்பை கழட்டி அடிக்க மாட்டான். அது இந்த வயசை வச்சு. அதுக்கப்புறம் இஷ்டம். இப்ப என்னடா பண்ண சொல்ற? அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். உன் நகத்தை கடிச்சு கீழே வச்சுட்டீங்கன்னா உன்னோட சக்தி எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீ பழைய மாதிரியே மாறிடலாம். இது நல்ல ஐடியா தான்டா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு. நான் கடிச்சு என் கூடயே தரப்போற. நீ எதனா வச்சிருக்க போற? சரிதான். மாற எடுத்துட்டேன். பேசாம என் கூட்டயே கொடுத்துடலாமே. நீ பழையபடி மாறினவுடனே உனக்கே சத்தியை திருப்பி கொடுத்துறேன். சரிதான். சரி நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு. உன் உடம்பு மாறிச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் அப்போ வரேன். இப்ப நான் கிளம்புறேன். டேய் உன் பாத்தியாடா? தேடி பார்த்தேன்டா, அவங்க இல்லடா. அது இந்த சோழம் என் உடம்பு மறுபடியும் மாறின எனக்கு நம்பிக்கை இல்லடா. பேசாம என் சத்தியை திருப்பி கொடுத்தா. ஒரு நாள் வெயிட் பண்றா. இல்லடா என் உடம்பு மாறலன்னு பரவாயில்லடா. ஏன்டா இப்படி பேசுற? நாளைக்கு வாடா. டேய் என்னடா ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கிற? குரா. தர முடியாது, போடா. டேய் நான் கிளம்புறேன்டா.
டேய் நான் கிளம்புறேன்டா. வாடா. பசங்க என்னை இந்த அளவுக்கு வளர்க்குறாங்களா? ச்சே. அவன் கூட என்னை ஒதுக்கலைதான். ச்சே, இந்த உயிரோட இருந்து நான் என்ன பண்ண போறேன்? நானே பழி வாங்குறேன். கண்டிப்பா வாங்குறேன். ஏன்டா கிஸ் இந்நேரத்தில் இங்கே நின்றுருக்க? வருதுடா. சாரிடா மருந்து, நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். உன் சத்தியை நாளைக்கு தரேன்டா. ஒன்றும் தேவையில்லடா. சாரா மருந்து பரவாயில்லடா, உனக்கு நினைக்கல. என்ன விஷயம்டா? உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன்டா. என்னடா தீபாவளி போய்க்க ரோல் கேட்பீங்க? இதோ
உன்னாலதான்டா எல்லாம். அம்மா ஏன்டா நினச்சிருக்கோம் மனசுல பொழப்பே இல்லையாடா. ஏதாவது கணக்கு சொன்னது கீழே வந்தா உங்க ஒப்போடம் தாங்கமாடா. வெங்காயம் போச்சு பாருடா.